வணக்கம். ஜெமினி ஏஐ. அந்த ஏஐ என்ன பண்ணியிருக்கு, ஒரு பொண்ணோட மச்சத்தை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு. அதில் ஃபோட்டோ போடாதீங்க, அதில் போட்டால் அவங்களோட மச்சத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிருது. உங்கள் மச்சத்தையே அது கண்டுபிடிக்குதுன்னா இன்னும் வேறு என்னென்னத்தெல்லாம் அது கண்டுபிடிக்கும். அதனால் அதில் போடாதீங்க, பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க முடிகிறது. அது எப்படி நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க? இந்த வெளிப்புற சமூகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பீங்க? ஜெமினி ஏஐயில் ஃபோட்டோ போடாமல் இருக்கிறதுனால மட்டுமே நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்து விடலாம்ங்கிறது உங்கள் நம்பிக்கையா? நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, பில்லு போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோன் நம்பர் கேட்பான். நான் சின்ன வயசில் தேங்காய் பத்தை வாங்கிட்டு கடைக்கு போனப்போ என்கிட்ட யாருமே ஃபோன் நம்பர் கேட்கல. நீங்கள் உங்கள் மொபைலில் லொக்கேஷன் ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணும்போது சைலண்ட்டாக இருந்துடும். சப்போஸ் உங்கள் லொக்கேஷன் நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு மாப்பிள்ள அவ்வளோ சீக்கிரம் போகிறீங்கன்னு நம்மளை கையை பிடிச்சி இழுக்காத குறையா எதுக்கு இப்போ லொக்கேஷன் ஆஃப் பண்ணுறீங்க, ஆன்லேயே வைங்க, அப்போ தான் உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸை நீங்கள் அனுபவிக்க முடியுங்கிற ரேஞ்சுக்கு நம்ம லொக்கேஷன் ஆன் பண்ண வைக்கிறதுலே குறியாக இருக்கும். நம்மளால் யார் கண்ணுக்கும் படாமல் இப்போ வாழவே முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இப்படி சந்தோஷப்பட்டுக்கலாம். பரவாயில்ல, ஏஐ தானே பார்த்துச்சு, மனுஷங்க எவனும் பார்க்கலல்ல. ஏன்னா மனுஷங்க அளவுக்கு ஏஐ இன்னும் அவ்வளோ கெட்டதாக மாறலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஃப்யூச்சரில் மாற வாய்ப்பு இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் ஏஐ கிட்ட நம்ம மச்சத்தை காட்டலாம். இவங்களுக்கு எப்படின்னா, இவங்க மூஞ்சியை மட்டும் காட்டுவாங்களாம், ஆனால் மச்சத்தை மறைச்சிடணுமா. நான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தானே எடுக்க போகிறேன், அதனால் பேண்ட்டு போடாமல் போய் உக்காந்தாங்கிற மாதிரி நீங்கள் பேண்ட்டு போடாமல் போய் உக்காந்துட்டு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் எடுங்கன்னு சொன்னால் ஃபோட்டோகிராஃபர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் எடுப்பார். ஆனால் நம்ம மார்க் ஜக்கர்பர்க் அப்படி கிடையாது. நீங்கள் பேண்ட்டு போடலங்கிறதையும் சேர்த்து எடுத்துருவான். இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு பேங்க்கில் காசு போடுறீங்க, அந்த பேங்க்காரங்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இது என்னோட காசு, பார்த்து பத்திரமா வச்சுக்க அப்படிம்பீங்க. அந்த பேங்க்காரனும் என்ன பண்ணுவான்னா, உங்கள் பணத்தை பார்த்து பத்திரமா வச்சுக்குவான். ஐ மீன், முதல்ல பார்க்கணும், பார்த்தா தான் அது பத்திரமா இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இன்னும் சில பல சோஷியல் மீடியாக்களில் நம்ம ஃபோட்டோ போடுறோம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, பார்த்து பத்திரமா வச்சுக்க அப்படிங்கிறோம். அவனும் என்ன சொல்கிறான், அவனும் பார்த்து பத்திரமா வச்சுக்கிறேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் அதை முதல்ல பார்க்கணும், பார்த்தா தான் அது பத்திரமா இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் பார்க்கவே கூடாது, அவன் பார்க்கவே இல்லைன்னா உங்கள் ஃபோட்டோஸ் பத்திரமா இருக்கா இல்லையாங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இந்த மேட்ரு மார்க் ஜக்கர்பர்க் கிட்ட கேட்டிங்கன்னா, நான் பார்க்கவே இல்லைன்னு பச்சையாக போய் சொல்லுவான். ஆனால் நம்ம ஜெமினி சிட்டி பாவம், அதுக்கு பொய் சொல்ல தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் அ ஏஐ. அவன் போடுன்னா போட்டுருவான். அதனால தான் பார்த்தது அப்படியே மச்சத்தோடவே போட்டான். இதையும் மீறி என்னை யாரும் பார்க்கக்கூடாது, நான் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, சோஷியல் மீடியாக்களிலிருந்தும் இந்த இன்டர்நெட் எக்ஸ்போஷர்லேருந்தும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இட் இஸ் த ஒன்லி வே யூ கேன் பாதுகாப்பாக இருக்க முடியும். நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னாலே யூ ஆர் எக்ஸ்போஸ்டுன்னு அர்த்தம். ஆதாருக்கு ஃபோட்டோ கொடுத்தீங்கல்ல, யூ ஆர் எக்ஸ்போஸ்ட். கருவிழி, கைரேகை, கையப்பம்னு எல்லாத்தையும் கொடுத்தோமா இல்லையா, யூ ஆர் எக்ஸ்போஸ்டு. அஃப்கோர்ஸ் அவங்க அரசாங்கம், அதனால் நம்பி கொடுத்தோம். ஃபேஸ்புக்கில் பயோ போட்டிருக்கோம், ஒரு 10-15 ஃபோட்டோஸ் போட்டிருக்கோம், யூ ஆர் எக்ஸ்போஸ்டு டு மார்க். இன்ஸ்டாவில் போட்டு ஃபோட்டோ போட்டிருந்தாலுமே சாவி மார்க் கிட்ட தான் இருக்குது. அரசாங்கம் அளவுக்கு மார்க்குனால் நம்ப முடியாதே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நீங்கள் கடவுளை எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி நம்ம மார்க் ஜக்கர்பர்க்கையும் நம்பி தான் ஆகணும். நம்ம நித்யானந்தா சொன்ன மாதிரி, உங்களுக்கு மார்க்கை நம்புறதை தவிர வேறு வழியே இல்லை. அதையும் மீறி இந்த இன்டர்நெட் எக்ஸ்போஷர்லாம் சிக்காமல் எக்ஸ்போஸ் ஆகாமல் வாழணும்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் தான் வாழ்ந்துருக்கணும். I can't find this guy. Who is he? He is my கொள்ளு தாத்தா from 18th century. This bloody bugger don't even have a single image on internet, man. நம்ம தாத்தா பாட்டிகள் மாதிரி நம்ம கிடையாது. நம்ம எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகி தான் இருக்கோம். என்ன, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால டக்குன்னு சூடு தாங்காமல் ஐயோ சூடுதேன்னு கத்துறமே தவிர, இன்னும் கொஞ்ச நாளில் எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறதுங்கிறது ரொம்ப கேஷுவலான விஷயமா ஆகிடும். முன்னாடிலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளாக ஒருத்தர் இருக்கிறதுங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். வரும் காலங்களில் இது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் எம்ஜிஆர் மாதிரி ஊருக்கே தெரிஞ்ச ஒருத்தராக இருக்கிறது தான் ஹீரோவாக இருப்பார். அட நம்ம ராமு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிற கோஸ்ட்டுங்க தான் இப்போ ஹீரோவாக இருக்காங்க. எந்த டேட்டா பேஸ்லையுமே உங்களை பற்றின ரெக்கார்டு இல்லைன்னா யூ ஆர் 100% ஹீரோ மெட்டீரியல். இப்போ ஜெமினி வந்ததுக்கப்புறம், அது ஒருத்தரோட மச்சத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பதட்டமாகறீங்களோ அந்த பதட்டத்தை ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே அதை நான் யூகிச்சிட்டேன். முதல்ல ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும்போது கவர்மெண்ட்டில் போய் இதுதான் இந்த குழந்தைக்கு இதுதான் பேர் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம். அதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை. 146 கோடி பேர் இருக்கிற இந்த நாட்டில் நம்ம பிரதமர் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைய பேர் சொல்லி கூட போகிறாரா என்ன? இப்படி பர்த் சர்டிஃபிகேட்டே எனக்கு அனாவசியமாக தோன்றப்ப ஆதார் கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய ஐடி கார்டு அப்படின்னா ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மூணுத்துலேயுமே ஒன்று சரியாக இருந்தால் ஒன்று சரியாக இருக்காது. ஓட்டர் ஐடியில் ஃபோட்டோ இருக்கும், ஆனால் பேர் அது வாட்டத்துக்கு இருக்கும்.
ரேஷன் கார்டில் பேர் சரியாக இருக்கும், ஆனால் ஃபோட்டோ இருக்காது. டிரைவிங் லைசன்ஸில் ஃபோட்டோவும் சரியாக இருக்கும், பேரும் சரியாக இருக்கும், அட்ரஸ் பழைய அட்ரஸ் இருக்கும். இப்படி என்னோடய ஒரு ஐடி கார்டை வச்சு மட்டும் கம்ப்ளீட்டாக என்னை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி தான் இருந்தேன். அது ஏதோ ஒரு வகையில் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆதார் கார்டு மொத்தமாக என் தலைக்கு மேலே ஒரு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இதை ஏன் வைக்கிறீங்க, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்மளால கேட்க முடியல. ஏன்னா ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்த குடிமகன் கார்டை நீ வச்சே ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் ஏன் எனக்கு கண்காணிக்கணும், என் தலைக்கு மேலே இதுக்கு ஒரு சிசிடிவி வைக்கணும், ஒரு குடிமகனாக நான் ஏன் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கணும், கவர்மெண்ட் ஏன் என்னை கண்காணிக்கணும். அஃப்கோர்ஸ் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் மக்களுக்கான நலத்திட்டங்கள் கடைக்கோடி குடிமகன் வரைக்கும் இது போய் சேருதாங்கிறத கண்காணிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட கண்காணிப்புகள் தேவைதான். ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணாம், ஐ கேன் ஆப்ட் அவுட், நான் இந்த வசதிகளிலிருந்து என்னை வெளியேற்றிக் கொள்கிறேன், நான் அரசாங்கத்துக்கு எக்ஸ்போஸ் ஆக விரும்பவில்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கா? இல்லையே. நீ நல்லவனா இல்லையாங்கிறத அரசாங்கம் கண்காணிக்கணுமா இல்லையா? அது உனக்கு மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இதன் மூலமாக அரசாங்கம் ஒரு பாதுகாப்பை வழங்குது இல்லையா? அதுக்காக தேவைப்படலாம். பர்சனலாக நான் எப்படின்னா, நான் நல்லவன் தான், ஆனால் நீ நல்லவனாக தான் இருக்கியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யாராவது என் தலைக்கு மேலே ஏறி உட்காந்து என்னை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா நான் நல்லவனாக இருக்க மாட்டேன். ஸ்கூலில் இருந்தே அப்படி தான். நான் யூஸ்வலாகவே பேச மாட்டேன். பட் யாராவது இவன் பேசுகிறானா இல்லையான்னு செக் பண்ணுங்கன்னு பார்க்குறதுக்கு ஒருத்தரை நியமித்தாங்கன்னா நான் கண்டிப்பாக பேசுவேன். ஸோ இந்த ஆதார் கார்டு எனக்கு ரொம்ப நெருடலாக இருந்துச்சு. எனக்கு நான் என்னுடைய உலகத்தில் நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக வளர்த்தணும். அதுக்கு ஒரு தடையாக யாரோ ஒருத்தர் உன்னை பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரமையை இந்த ஆதார் கார்டு எனக்கு கொடுத்துச்சு. ஸோ கவர்மெண்ட்டே உங்களை கோஸ்டாக வாழ விடாது. பட் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அது கிடையவே கிடையாது. ஈவன் எங்கள் தாத்தாக்கு எத்தனை வயசுன்னு கூட அவருக்கு தெரியாது. குத்து மதிப்பாக தான் வயசை சொல்லுவாங்க. இப்படி வயசு தெரியாத காரணத்தினாலேயே நம்ம தாத்தாக்கள் 2-3 கல்யாணம்லாம் பண்ணாங்க. இப்போ 30 கிராஸ் பண்ணாலே பொண்ணு தர மாட்டாங்க. காரணம், வி ஆர் எக்ஸ்போஸ்டு. நீ யார், எப்போ பிறந்த, இது வரைக்கும் எத்தனை வாட்டி தும்பி இருக்க, உன் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, உன் எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி என்ன, ப்ரொஃபஷனல் ஹிஸ்ட்ரி என்னன்னு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சு நீங்கள் வாழ்வதற்கு தகுதியானவரா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறாங்க. பீயிங் அன்னோன் இஸ் பிளிஸ். அவ்வளோ டீட்டெயிலாக, அவ்வளோ அக்யூரஸியாக, அவ்வளோ ப்ரிசைஸாக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போலாம் மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்தாலே துருவி விசாரிக்கிறாங்க. ஆனால் அப்போல்லாம் எங்கள் கொள்ளு தாத்தாக்கு எத்தனை பொண்டாட்டிங்கிறத கவர்மெண்ட்டாலே கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சி மட்டும் என்ன ஆகிட போகுது? ஒரு மாதிரி லிவிங் இன் ஷேடோஸ் தான். நிழல் உலகத்தில் வாழ்ந்துருக்காங்க. ஐ மீன் நிழலில் நிம்மதியாக வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்மளை மாதிரி சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை. தே ஆர் த ரியல் கோஸ்ட். அஃப்கோர்ஸ் எங்கள் தாத்தா பாட்டிலாம் நிஜமாகவே இப்போ கோஸ்ட் ஆகிட்டாங்க. நான் சொல்கிறது அவங்க வாழும்போதே கவர்மெண்ட்டோட ரேடாருக்குள்ளே வராமல் கோஸ்ட்டாக வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆதார் கார்டு வாங்கணும், ஆதார் கார்டோட ஒரு மொபைல் நம்பரை லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ண மொபைல் நம்பர் ஆக்டிவேட்டடாக இருக்கணும். அதுக்கு மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலன்னா அம்பானி உங்கள் வீட்டு கதவை தட்டி ஏன் ரீசார்ஜ் பண்ணலன்னு கேட்பான். ஸோ நம்ம அரசாங்கத்துக்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிறோமோ இல்லையோ, அம்பானிக்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிடுறோம். இந்த ஆதார் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்டு த வைல்டுன்னு ஒரு இங்கிலீஷ் படம், அதில் வரா மாதிரி எல்லா ஐடி கார்டையும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஒரு நாள் கரடிங்க இருக்கிற காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இளையராஜா பாட்டு கேட்கணுங்கிறது என்னுடைய லட்சியம். அதனாலேயே இந்த ஆதாருங்கிறது என்னை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி எனக்குள்ளே ஒரு நெருடலை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஆதார் மட்டும்தான் வந்துச்சு, அதோட நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தா லிங்க் பண்ணுங்கன்னு எல்லாத்தோடையும் எல்லாத்தையும் லிங்க்டு. யூ ஆர் லிங்க்டு வித் எவ்ரி திங். அது லிங்க்டு இல்லை, லாக்டு. சாகிற வரைக்கும் அந்த லாக்கில் வந்து உங்களை ஓப்பன் பண்ணி விட மாட்டாங்க. நீங்கள் செத்ததுக்கப்புறம் யூ ஆர் ஃப்ரீ டு கோ அப்படின்னு சுதந்திரமாக உங்களை லிங்க் எல்லாத்தையும் கைடிட்டு அனுப்பி வச்சுருவாங்க. அமெரிக்க ஏகாதிபத்தியத்திலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் ஒருத்தரையும் தலைமறைவாக வாழ விடாமல் பார்த்துக்கிறது தான் இந்த அரசாங்கங்களோட வேலை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஒவ்வொருத்தனும் ஒரு ஓட்டு. நீ மிஸ் ஆகிடலாம், ஆனால் உன் ஓட்டு மிஸ் ஆகிடக்கூடாது. ஆனால் இது எல்லாத்துலேருந்துமே மிஸ் ஆன ஒருத்தர் மேலே எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம், மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்குது. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம நித்யானந்தா சாமி தான். சச் எ பிரில்லியன்ட் காய். உன் நாட்டில் இருந்தால் தானே உன்னோட ரேடாருக்குள்ளே நான் வரணும். நான் உன் நாடே கிடையாது, தனியாக ஒரு நாட்டை உருவாக்கிட்டு போகிறேன்னு போனான் பாருங்க. நித்தி இந்த நவீன உலகத்தின் கிரேட்டஸ்ட் கோஸ்ட். இந்த ஒரு விஷயத்துக்காகவே நித்யானந்தாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாத்தையும் துறந்து விட்டு எறிஞ்சிட்டு துறவி மாதிரி இன்டு த வைல்டுக்குள்ளே போகிறது இருக்கு இல்லையா, அது என்னால் முடியல. நித்யானந்தா டிட் இட் அஃபிஷியலி, லீகலி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இதில் இன்னும் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களால் நித்யானந்தாவை பிடிக்க முடியலங்கிறத விட நித்யானந்தாவோட நாட்டையே உங்களால் கண்டுபிடிக்க முடியலங்கிறது இருக்கு இல்லையா. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோஸ்ட் டைட்டில் கோஸ் டு அவர் நித்தி ப்ரோ.
நீங்கள் ஒரு நாட்டில் பிறந்துட்டீங்கிறதுனாலேயே அந்த நாட்டோட சட்டத்திட்ட கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவனாக ஆயிடணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன். நான் ஒன்றும் திருட போகிறது கிடையாது, கொலை பண்ண போகிறது கிடையாது, ஏமாற்ற போகிறது கிடையாது, எந்தவித தீய செயல்களிலும் ஈடுபடாமல் நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னாலுமே கூட உன் தலைக்கு மேலே ஒரு சிசிடிவி கேமரா வச்சே ஆகணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பிறந்த ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்துக்குள்ளே தலையிடுதுங்கிறத பற்றி யாருமே யோசிக்கலை. எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனே இங்கே இல்லை. எல்லாருமே நித்யானந்தா மாதிரி தனி நாட்டை உருவாக்கிட்டு போக முடியாது இல்லையா? நீங்கள் ஜெமினி மாதிரி ஏஐ கிட்ட எக்ஸ்போஸ் ஆகாமல் தப்பிச்சு தலைமறைவாக வாழறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த நாடுங்கிற அமைப்பு, எல்லைகள், அரசாங்கங்கள் இவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகாமல் லாக் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா? அதனால் என்னோடய வாழ்க்கை குறிக்கோளே கோஸ்ட்டாக மாறணுங்கிறது தான். கோஸ்ட் ஆகிறோம். சப்ஸ்கிரைப் செய்யாதோர் சித்திரவதை கூடம்.